நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம். கோவிலினுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து யானை வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய குழந்தைகள்லாம் போகும்போதே குழந்தைய வந்து யானைக்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு ஒரு செயல் இருக்குது. இந்த ஆசீர்வாதங்கள் வந்து இந்த யானை மூலியமாக எதுக்காக மக்களுக்கு தராங்க? கோவிலில் எதுக்காக இந்த யானையை வச்சுருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விநாயகருடைய சொரூபமாக இருக்குது, அதுக்காக வச்சுருக்கோம் சார். அப்போது வேறு ஏதாவது ஒரு மிருகங்கள் கூட இருக்கலாம். எந்த ஒரு புராதனமான ஒரு கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் வந்து முக்கியமாக ஒரு யானையை கட்டி அந்த யானைக்கான எல்லா தீவனங்களை கொடுத்து அதை வந்து அவ்வளோ அழகாக அரசாங்கமும் சரி எல்லாமே பராமரித்து அதை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. வர மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த யானைகள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுது. அது எதுக்காக அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து எல்லா கோவிலில் வச்சுருக்காங்க? முதல்ல நம்ம ஒரு செகண்ட் அந்த இடத்துல நின்று யோசிக்கணும். ஒரு கடவுளாகட்டும், யாராக இருந்தாலும், எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் வந்து நுழைவாயிலில் வந்து ஒரு யானையை வச்சிருந்து அந்த யானை மூலியமாக ஒரு ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தராங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்துக்கும் ஒரு வாகனம் இருக்கு இல்லையா? ஒரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய வாகனத்தில் என்ன சூட்சும ரகசியம் அடங்கியிருக்குன்னு நீங்கள் கவனிங்க. அந்த கிரகங்கள் என்ன சொல்லுது, அந்த கிரகங்கள் எதன் மூலியமாக என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இந்த யானையை வந்து ஒழுக்கத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னும் போது அந்த யானை. அதனால தான் அந்த யானையை நம்ம பூஜிக்கிறோம், அந்த யானையை நம்ம கோவிலில் வச்சு கொண்டாடுறோம். அந்த யானையை குரு பகவான் தனது வாகனமாக வச்சுருக்காரு. இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன். இதில் என்னென்னா இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறோம். நவகிரகத்தில் குரு பகவானுக்கு வாகனமாக யானையை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கோவிலில் யானையை வச்சுருக்காங்க, அது வந்து விநாயகருடைய சொரூபம், அதனால் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் நவகிரகத்தை சுற்றும் பொழுது நவகிரகத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க, அவங்களுடைய வாகனங்களை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அவங்களுடைய வாகனங்களில் ஒரு அதிசூட்சமமான ஒரு விஷயம் இருக்குது.